சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். இந்த வார்த்தை எத்தனை பேர் நீங்க இந்த இடத்துல கேட்டிருக்கீங்க? எல்லோருக்கும் அருமையான மாலை வணக்கம். யுனிவர்சல் ஆலயத்தின் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் இந்த நிகழ்ச்சி நான் உங்களை வரவேற்கிறேன். எத்தனை பேர் இந்த வார்த்தையானது நீங்க இந்த இடத்துல கேட்டிருக்கீங்க? யோசிங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை இந்த இடத்தில் விடுதலையாக்கும். இந்த சத்தியமானது என்ன? தேவன் அவர் கொடுத்த அவருடைய வார்த்தை. அவர்தான் இந்த சத்தியம். அவருடைய வார்த்தை, அவருடைய வழிகளை நாம் பின்பற்றும் பொழுது, அவருடைய வார்த்தையின் வழிகளிலே நாம் நம் வாழ்க்கையை வாழும் பொழுது, அந்த வாழ்க்கையானது மிக நிச்சயமாய் ஆசீர்வாதமான வாழ்க்கையா இடத்தில் இருக்கிறது. நான் இன்னும் அதிகமா இடத்துல பேசுவதற்கு முன்பாக இந்த நபருடைய சாட்சியை நீங்க கவனமா கவனிக்கணும். இடத்துல விரும்புறேன். இந்த இளம் பெண்ணுடைய சாட்சி, ஒருவேளை இந்த சாட்சியை நீங்க இடத்துல பார்க்கும் பொழுது உங்க பலருடைய குடும்பங்களை உங்களுடைய கண்களுக்கு முன்பாய் நீங்கள் இடத்தில் பார்க்கிறதா இருக்கலாம். உங்களுடைய வீடுகளுக்குள்ளாக உங்களுடைய குடும்பத்தார் வாழ்க்கை எப்படியானதாய் இருக்கிறதோ அதுதான் இந்த நபருடைய வாழ்க்கை ஒரு நாளிடத்தில் இருந்தது. அழிக்கப்பட்ட திருமணங்களாக வீடுகளுக்குள் இவருடைய பெற்றோருடைய வாழ்க்கை அழிக்கப்பட்ட ஒன்றாய், இவருடைய வாழ்க்கை அழிக்கப்பட்ட ஒன்றாய், சந்தோஷம் சமாதானம் இல்லாத ஒரு குடும்பமாய், இதுதான் இந்த நபருடைய வாழ்க்கை. கூட நான் பேசுவதற்கு பதிலாக நல்லது நீங்களே இந்த சாட்சியினுடைய துவக்கம் தொடங்கி இறுதி வரையும் கவனமாய் இடத்தில் கவனம் செலுத்தி கேளுங்கள். தேவன் எப்படியாக இந்த நபருடைய வாழ்க்கைக்கு உதவி செய்தார். இன்னொரு வார்த்தையிலே சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வார்த்தை இவருடைய வாழ்க்கை மீது நிஜமாக்கப்பட்டதா இல்லையா? நீங்களே தெரிந்து கொள்ளும்படி இந்த சாட்சியை கவனமாய் பாருங்கள். இப்பொழுதே என் பேர் ஜெனிஃபர். நான் தொலைப்பாக்கத்துல இருந்து வரேன். எனக்கு 6 வயசு இருக்கும்போது எனக்கு யுனிவர்சல் சர்ச் தெரியும். நான் எங்க சித்தி கூட தான் யுனிவர்சல் சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தேன். அப்போ நான் சண்டே ஸ்கூல்ல கலந்துப்பேன், சண்டே ஸ்கூல்ல இருப்பேன், நிறைய விளையாட்டு விஷயத்துல இப்படிதான் இருந்துட்டு இருந்தேன். அப்போ நான் முதல் தடவை ஆலயத்துக்கு வரும்போது எனக்கு 8 வயசு அந்த மாதிரி ஆகும்போது என் குடும்பத்துல பெரிய பிரச்சனைய நான் பார்த்துட்டு இருந்தேன். குடும்ப பிரச்சனைன்னு சொல்லும்போது எங்க அம்மாக்கும் எங்க அப்பாவுக்கும் சண்டை நடந்துட்டே இருக்கும். எங்க அப்பாவுக்கு எங்க அம்மா மேல சந்தேகமானது இருந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் எங்க அம்மாவை எங்க அப்பா அடிப்பாரு. எல்லா நாளுமே ஒரு நாள் விடாம எங்க அப்பா குடிச்சிட்டு எங்க அம்மாவை அடிப்பாரு. நைட்டு ஆனாலே எங்களுக்கு தூக்கமே இருக்காது. நைட் டைம்ல நாங்க வீட்டுக்கு வெளியவே தான் இருப்போம். ஏன்னா எங்க அப்பா எங்க 3 பேரையுமே, என்ன எங்க அம்மா என் தங்கச்சிய உள்ளேயே சேர்க்க மாட்டாரு, பயங்கரமா அடிப்பாரு. அப்படி இருக்கும்போது எனக்கு எங்க அப்பாவை பிடிக்காம போச்சு. ஏன்னா நைட்டு ஃபுல்லா நாங்க தூக்கம் இல்லாம வெளியே இருப்போம். அப்ப நாங்க ரொம்ப சின்ன பசங்க. காலையில எங்களால ஸ்கூலுக்கு கூட போக முடியாது. அழுதுகிட்டே எங்க அம்மா கூட உட்காந்துட்டு இருப்போம். இப்படி இருக்கும்போது நான் எங்க சித்தி கூட ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சேன். அப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நினைவு தெரிய ஆரம்பிச்சது. அப்ப என் குடும்பத்தோட பிரச்சனை என்னன்றதை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு நாளும் அதுக்காக ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் பிரிஞ்சிடணும், 2 பேரும் வாழக்கூடாது அப்படின்ட்டு தீர்மானிச்சுட்டாங்க. விவாகரத்து வாங்கிக்கணும், டிவோர்ஸ் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 வருஷம் எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் பிரிஞ்சுட்டாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்ப நானும் என் தங்கச்சும் எங்க பாட்டியோட வீட்டுலதான் இருந்தோம். அவங்கதான் எங்களை வளர்த்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நாங்க மத்த பேரண்ட்ஸை பார்க்கும்போது எங்க கூட எங்க அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லைன்னும் போது அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்ப நானும் என் தங்கச்சியும் தொடர்ந்து ஆலயத்துக்கு வந்தோம். நாங்க ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சோம், ஒவ்வொரு நாளும் தேவனிடத்துல கேட்டோம். எனக்கு 11 வயசு ஆகும்போது நான் தேவனிடத்துல கேட்டேன், தேவனே இந்த பிரச்சனை மாறணும், இது எல்லாமே முடியணும்னு சொல்லி. அதுக்கப்புறமேட்டு எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் ஒண்ணு சேர ஆரம்பிச்சாங்க. டிவோர்ஸ் வாங்கணும்னு சொல்லி தீர்மானிச்சாங்க. ஆனா அது டிவோர்ஸ்ல முடியாம அவங்க சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு இன்னும் அதிகமா வர ஆரம்பிச்சேன். அப்ப நான் ஆலயத்துல இருந்தாலுமே நான் என்ன யாரு நான் யாருன்றத தெரியாமலே இருந்துட்டு இருந்தேன். என் வெளிப்புறத்துல நான் இப்படி இருக்கேன்றத பார்த்தும் நான் உட்புறத்துல எந்த அளவு பாதிக்கப்படுறேன், எந்த அளவு எனக்குள்ள தனிப்பட்ட கஷ்டம் இருக்குன்றத நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் நைட்டு தூங்க மாட்டேன். என் குடும்ப பிரச்சனை முடிஞ்சுமே எனக்குள்ள ஒரு சமாதானம், சந்தோஷம், நிம்மதி எதுவுமே இல்லை. ஏன்னா என்ன நான் எப்பவுமே தனிமைப்படுத்திப்பேன். யாருக்கிட்டையும் நான் பேச மாட்டேன், யாருக்கிட்டையும் நான் பழக மாட்டேன். யாராவது என்கிட்ட பேசினாலுமே நான் அவங்கள காயப்படுத்துற மாதிரி, கஷ்டப்படுத்துற மாதிரி, அவங்கள ஏதாவது வார்த்தை சொல்லி திட்டி அவங்கள அனுப்பிடுவேன். யாரும் இதனாலேயே என்கிட்ட பேச மாட்டாங்க. எல்லாரும் என்னை விட்டு விலகி விலகி போவாங்க. நைட்ல நான் சரியா தூங்க மாட்டேன். ஏன்னா
நைட்ல வந்து நிறைய நிழலையும் உருவத்தையும் நிறைய விஷயத்த நான் பார்ப்பேன். நைட்டு நான் தூங்கும்போது நாங்க எங்க ஃபேமிலியோட படுக்கும்போது ஏதாவது ஒரு நிழலோ இல்ல உருவமோ என் குடும்பத்தை கடந்து போறத பார்ப்பேன். அது நடமாடுறத பார்ப்பேன். என் வீட்டுக்குள்ளேயே இந்த உருவம் வந்து என்னை பயமுறுத்துறத பார்ப்பேன். நான் அப்படியே தூங்கிட்டனாலும் என்ன நைட்ல வந்து ஏதாவது ஒண்ணு அமுக்கிடும். இந்த மாதிரி இந்த பயத்தினாலே வந்து நான் தூங்க மாட்டேன். தூங்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணுவேன். நைட்டு நான் இதனாலேயே வந்து அதிகமா ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் வந்து கெட்ட சவகாசத்தை வச்சுக்க ஆரம்பிச்சேன். எனக்கு வந்து நிறைய நண்பர்கள் இருந்தாங்க நான் ஸ்கூல் படிக்கும்போது. அப்ப வந்து நைட்ல அவங்களும் வந்து சில விஷயத்த வந்து பகிர்ந்துப்பாங்க. நைட்ல வந்துதான் நான் வந்து அவங்க கிட்ட மணிக்கணக்கா ஃபோன் பேச ஆரம்பிச்சேன். அப்படியே இருக்கும்போது நான் ஃபோனுக்கு அதிகமா அடிக்ட் ஆனேன். நிறைய வீடியோஸ் பாக்குறது, நான் அவங்க கிட்ட வந்து எனி டைமும் ஃபோன் பேசிட்டே இருக்கிறது, இப்படிதான் இருந்தேன். நைட்ல நான் தூங்கவே மாட்டேன். இதனால என் படிப்பு வந்து மொத்தமாவே கெட்டு போயிடுச்சு. நான் நல்லா படிச்சுட்டு இருந்தேன்ற ஒரு கிரேட்ல இருந்து நான் வந்து மொத்தமாவே படிக்காத ஒரு பொண்ணா ஆயிட்டேன். அப்ப வந்து எனக்கு வந்து இது வந்து என்னால ஏத்துக்க முடியல. எப்பவுமே நான் தனிமையா, எப்பவுமே வந்து ஒரு மன அழுத்தத்தோடயே நான் இருந்துட்டு இருந்தேன். ஏன் ஏன் எனக்குள்ள நான் அப்படி இருக்கேன்றத என்னாலயே வந்து கண்டுபிடிக்க முடியல. எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுட்டே இருப்பேன். எங்கேயாவது போனாலும் ரொம்ப அதிகமா பயப்படுவேன். யாருக்கிட்டயே ஏதாவது பேசணும்னா என்னால நிம்மதியா பேச முடியாது. தைரியமா பேச முடியாது. உடனே எனக்கு அழதான் வரும். அவங்க கிட்ட பேசணும்னாலே அழதான் வரும். ஏன் எங்க அம்மா, எங்க அப்பா கிட்ட கூட நான் சிரிச்சு பேசினதே கிடையாது. அவங்கள வந்து எந்த அளவு நான் கஷ்டப்படுத்த முடியுமோ அந்த அளவு கஷ்டப்படுத்தி இருக்கேன். நைட்டு நான் தூங்காம இருக்கிறது மட்டும் இல்லாம எங்க அம்மாவ, அப்பாவ 2 பேரையும் தூங்க விட மாட்டேன். ஒரு ஒரு நேரமா அவங்கள எழுப்பி எனக்கு இந்த மாதிரி நிழல் தெரியுது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த நான் பாக்குறேன், ஒரு உருவம் நடந்து போகுது, இது எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். அப்படி இருக்கும்போது அவங்களையும் தூங்க விட மாட்டேன், நானும் தூங்க மாட்டேன். இப்படிதான் நான் வந்து ஒரு ஒரு நாளுமே இருந்து நான் வந்து என் வாழ்க்கையில கடந்துட்டு வந்தேன். அப்படி இருக்கும்போது இது வந்து எனக்கு ரொம்ப மன அழுத்தத்தை கொண்டு வந்தது. சில நேரத்துல வந்து எங்க அப்பா குடிக்கும்போது கூட நான் யோசிப்பேன். எங்க அப்பா குடிக்கிற அந்த சாராயத்தை நம்மளும் எடுத்து குடிக்கலாம் அப்படின்ட்டு. நான் என் தங்கச்சிகிட்டயும் சொல்லுவேன், இதை எடுத்து கொடு நான் குடிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி. இப்படிதான் வந்து நான் இருந்தேன். அப்ப வந்து நான் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு வந்து கத்து கொடுத்தாங்க. நான் வந்து என்னோட உட்புறத்துல இருந்து ஃபர்ஸ்ட் நான் விடுதலையை பார்க்க ஆரம்பிச்சேன். அப்ப வந்து அந்த விடுதலைய என் வாழ்க்கையில நான் பார்த்து நைட்டு நான் நிம்மதியா தூங்குனேன். இனியும் நான் வந்து தனியான ஒரு பெண்ணா அப்படி கிடையாது. நான் தனிமையா இல்ல. நான் வந்து நைட்ல நல்லா தூங்குறேன். இனியும் வந்து உருவத்தையும் நிழலையுமே நான் வந்து பார்க்கல. நான் வந்து சமாதானத்தோட இருக்கேன். யாரெல்லாம் நான் வந்து வெறுத்தனோ, யாரெல்லாம் காயப்படுத்தனோ அவங்க எல்லாரையுமே நான் வந்து அன்பு செய்ய ஆரம்பிச்சேன். அப்ப நான் ஒரு விஷயத்த யோசிச்சேன். இந்த விடுதலை மட்டும் என் வாழ்க்கைக்கு போதுமா அப்படின்ட்டு. ஆனா இந்த விடுதலை மட்டும் என் வாழ்க்கைக்கு போதும் இல்ல. ஏன்னா இது திரும்ப வரும் அப்படின்ட்டு நான் தீர்மானிச்சேன். ஆனா இதை நான் முழுமையா நிறுத்தணும். ஏன்னா தேவனோடு கூட போனா மட்டும்தான், தேவன் என் வாழ்க்கையில வந்தா மட்டும்தான் என்னால வந்து எல்லாத்தையுமே கடந்து வர முடியும். எல்லாத்தையுமே நான் தைரியமா வந்து ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் தீர்மானிச்சேன். அப்போதான் நான் தொடர்ந்து இன்னும் அதிகமா ஆலயத்துக்கு வந்தேன். பரிசுத்த ஆவியை பத்தி கத்துக்கிட்டேன். தேவனுடைய ஆவியை பத்தி ஒவ்வொரு நாளும் நான் கத்துக்கும் போது நான் தேவனுடைய ஆவியை பெறுறதுக்காக நிறைய தியாகத்தை செய்ய ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் தூங்க கூடாதுன்றதுக்காக நிறைய விஷயத்த நான் பண்ண ஆரம்பிச்சேன். நைட்ல மத்தவங்க கூட பேசுறது அந்த மாதிரி, தூங்கவே கூடாதுன்னு சொல்லி. ஆனா தேவனோட ஆவி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் நிறைய விஷயத்த தியாகம் பண்ண ஆரம்பிச்சேன். அதிக நேரம் ஆலயத்துல இருக்கிறது, நிறைய விஷயத்த தேவனை பத்தி கத்துக்கிறது, நிறைய விஷயத்த நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். இது எந்த ஒரு கெட்ட சவகாசம்லாம் நான் வச்சுட்டு இருந்தனோ, கெட்ட நண்பர்கள்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாரையுமே வந்து என் கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே நான் விட்டு வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் பாத்துக்க ஆரம்பிச்சேன். நான் தேவனோட ஆவி எனக்கு வேணும்னு சொல்லி ஒரு ஒரு நாளுமே நான் தியாகம் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்காக உபவாசம் இருந்தேன். நான் நிறைய விஷயத்த பண்ணேன். அதுக்கப்புறம் தேவனோட ஆவி எனக்குள்ள வந்தாரு. அப்ப பரிசுத்த ஆவியை நான் பெறும்போது தேவனோட மனுஷியா உணர்ந்தேன். எனக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அதை எதிர்த்து ஃபேஸ் பண்றதுக்கு தைரியமான தெரிஞ்சது. இன்னைக்கு நான், என் தங்கச்சி, எங்க அம்மா, என் குடும்பம் எல்லாருமே இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா தேவனோட ஆவி ஒரே விசுவாசத்துல இருக்கும்போது நாங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்போம். நிறைய விஷயத்த வந்து எங்களுக்குள்ளேயே நாங்க ஆவிக்குரிய விஷயத்துல பகிர்ந்துக்க முடியுது. இனியும் வந்து நான் வந்து
கெட்ட கனவை பாக்குறது கிடையாது, கெட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நைட்ல வந்து நான் எந்த உருவத்தையுமே பாக்குறது கிடையாது. நிம்மதியான தூக்கத்தை தூங்குறேன், சமாதானத்தோட இருக்கேன், சந்தோஷத்தோட இருக்கேன். இப்பவும் எனக்கு நிறைய பிரச்சனை வரும், இருந்தாலுமே அந்த பிரச்சனைய வந்து எப்படி எல்லாம் நான் சரி செய்யலாம், எப்படி அதை வந்து ஓவர் கம் பண்ணி வரலாம் என்ற ஒரு தைரியத்தையும் பலனையும் தேவனோட இருந்து நான் கத்துக்க ஆரம்பிக்கிறேன். சோ தேவனோட ஆவி எனக்குள்ள இருக்கும்போது அந்த பலன் எனக்கு இருக்கு. நான் எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ணி வர்றதுக்காக. இப்போ நான் ஒரு நபரா இருக்கேன். நான் எந்த பிரச்சனைய வந்து சந்திச்சுட்டு இருந்தேனோ, இப்போ யாரெல்லாம் என் வயசுல இருக்க பசங்க என்ன மாதிரி எப்படி வந்து அவங்க வாழ்க்கையில வந்து பிரச்சனைய பார்த்துட்டு வராங்களோ, அவங்க எல்லாருக்குமே இப்ப நான் உதவுற ஒரு நபரா இருக்கேன். அவங்களுக்கு வந்து நான் சொல்லித்தர ஒருத்தியா இருக்கேன். ஏன்னா வந்து நான் அந்த சூழ்நிலையில இருந்து தான் வந்திருக்கேன். இப்போ நான் அநேக பேருக்கு உதவக்கூடியவளா இருக்கேன். எனக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா தேவனோட ஆவிய நான் பெறாம இருந்திருந்தா, தேவனோட வாய்ப்பை நான் கேட்காம இருந்திருந்தா, இன்னைக்கு இந்த இடத்துல நான் இருந்திருக்க மாட்டேன். இந்த இடத்துல நான் வந்து மத்த ஆத்துமாக்கு உதவக்கூடியவளா கூட இருந்திருக்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு தேவன் என்னை தேர்ந்தெடுத்தது போல நான் அந்த வாய்ப்பை பெற்று தேவனோட ஆவியை வர வச்சேன். இன்னைக்கு என் குடும்பத்தோடு நான், என் தங்கச்சி, எங்க அம்மா எல்லாருமே ஒரே விசுவாசத்தோடு சந்தோஷத்தோடு முன்னோக்கி போறோம். தேவனோட ஆவியில அதிகமா கத்துக்கிறதுக்காகவும், நாங்க எந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றோமோ அதை மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக. இன்னைக்கு என் குடும்பத்துல சந்தோஷமா இருக்காங்க என்னை பார்க்கும்போது. ஏன்னா நான் ஒரு புதிய ஜெனிஃபரா இன்னைக்கு இருக்கேன். அதை பார்க்கும்போது உண்மையாவே சந்தோஷப்படுறாங்க. இன்னைக்கு நான் என்னுடைய ஸ்டடீஸ் முடிச்சு, 12th முடிச்சு, காலேஜ் லைஃப் முடிச்சு, இப்போ நான் ஒரு யூத்தா என் லைஃப்னா என்ன, வாழ்க்கைனா என்னன்றதை நான் பார்த்து, பிரச்சனை வந்தாலுமே அதை நான் வந்து முடிச்சு ஓவர் கம் பண்ணி வரக்கூடிய ஒரு நபரா இருக்கேன். இன்னைக்கு வந்து அந்த பலன் எனக்குள்ள இருக்கு. எல்லாத்தையுமே நான் ஃபேஸ் பண்ணி வரக்கூடிய பலன் எனக்கு வந்து இருக்கு. இன்னைக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா தேவனோட ஆவி எனக்கு இருக்கிறதுனால. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9386387738. நன்றி. நீங்க கேட்ட பிரகாரம் தான் ஒரு நாள் அழிக்கப்பட்ட வாழ்க்கை இன்று தேவனை தெரிந்து கொண்டவராய், தேவனுடைய வழிகளில் நடக்கிறவராய், இவர் குடும்பத்தார் ஆசீர்வாதமா இந்த இடத்துல இருக்காங்க. மக்களே, உங்களுடைய ஆசீர்வாதங்கள் வெகு தொலை தூரத்துல இந்த இடத்துல இல்லை, மிக நிச்சயம் இல்லை. உங்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் மிக அருகிலே இந்த இடத்துல இருக்கிறது. ஆனால் எது இன்னும் உங்களுடைய பதில்களை இல்லை உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி உங்களை தடுக்கக்கூடியதா இந்த இடத்துல இருக்கும். ஆம், தேவனுடைய வார்த்தையில் நீங்கள் இந்த இடத்தில் உங்களுடைய வழிகளை நகர்த்தாததினாலே பிசாசானவன் அவனுடைய தந்திரங்களோடு உங்களுடைய வாழ்க்கை அழிக்க இந்த இடத்தில் எதிர்த்து வருகிறவனாய், பிசாசானவன் பல தந்திரங்களோடு, பல அசுத்தத்தின் வேலைகளோடு பல மக்களுடைய வாழ்க்கையை அழிக்க அவன் அதிகாரத்தை உடையவனாய் தன் வேலையை செய்கிறது போல உங்க வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்கான். எனவேதான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை குறிப்பாய் நான் நம்முடைய ஆலயத்தில் விடுதலைக்கான ஜெபங்களாய் இது நடத்துகிறோம். இந்த அசுத்தங்கள் பல மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து துரத்தப்படும் முடியாக மக்களின் குணமாக்கலை, விடுதலை, ஆசீர்வாதங்களை பெற்றவராய் இந்த நாள் மாபெரும் விடுதலைக்கான நாளாய் ஒவ்வொரு முறையும் நம் ஆலயத்தில் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்க ஒருவேளை இப்படியான ஆவிக்குரிய பிரச்சனைகளை சந்திக்கிறவராய் இருந்தால் நீங்கள் எங்களோட இந்த இடத்துல வரவேற்கப்படுறீங்க. குறிப்பாய் நாளை நாம் இந்த 2வது வாரமாய் பொறாமையினுடைய ஆவை எதிர்த்து இந்த இடத்துல போகிறோம். யோசேப்புடைய சொந்த சகோதரர்கள் பொறாமையினாலே தன் சகோதரனுக்கு என்ன செய்தார்கள் ஞாபகம் இருக்கா? அப்பா தன்னுடைய மகனுக்கும் யோசேப்புக்கு அந்த வஸ்திரத்தை இடத்துல கொடுத்த பொழுதும், அந்த பல வண்ணங்கள் நிறைந்த வஸ்திரங்களை கொடுத்த பொழுது சொந்த சகோதரர்கள் யோசேப்பின் மீது பொறாமை கொண்டார்கள். அந்த பொறாமை யோசேப்புக்கு மிகப்பெரிய வலியை, கடினத்தை இடத்தில் கொடுத்தது. ஆம், இந்த பொறாமையினால் யோசேப்பு பல பிரச்சனை சந்தித்தார். நீங்க எத்தனை பேர் உங்களுடைய சொந்த வீட்டுக்குள்ளாக உங்களுடைய சகோதரிகளால் இந்த பொறாமை பாதிக்கப்பட்டவரா இருக்கீங்க? மிக நிச்சயம் உங்க குடும்பத்திற்குள்ளாக பிரச்சனை உருவாக்கணும் இந்த வார்த்தை சொல்லல. ஆனா எத்தனை பேர் நீங்க இப்படியான பொறாமையினாவில் பாதிக்கப்பட்டவரா இடத்துல இருக்கீங்க? எனவேதான் நாளை இந்த விசுவாசத்தில் நாம் ஒன்றிணைய போகிறோம். எல்லா பொறாமைகளுக்கு எதிராய், குறிப்பாய் உங்களுடைய குடும்பங்களுக்குள்ளாக உங்கள் குடும்பங்களின் சந்தோஷத்தை, சமாதானத்தை அழிக்கும்படியாய் வேலை செய்கிற எல்லா பொறாமையினுடைய ஆவிகளை இந்த கடிந்து கட்டும்படியாக நீங்கள் எங்களோட இந்த ஒன்றிணைய நான் உங்களை இந்த வரவேற்கிறேன். தேவனுடைய அதி அற்புதமான பதில்களை இந்த காணும்படியாக. ஒருவேளை நீங்க இந்த சந்திக்கிற பிரச்சனை இதுவா நீங்க சோதித்து பார்க்க முடியாது. 10 அடையாளங்கள் நான் இந்த உங்களுக்காக காண்பிக்க போகிறேன்.
ஒருவர் ஆவிக்குரிய விதத்திலே பாதிக்கப்பட்டவராய் விதத்தில் இருக்கும்பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படியான அடையாளங்கள் விதத்தில் வெளிப்படுத்தப்படும்? அசுத்தத்தினுடைய வேலை ஒருவருடைய வாழ்க்கையில் எப்படியாய் கண்டறிவது? இந்த அடையாளங்கள் என்ன? நீங்களே விதத்தில் பாருங்கள். உங்களால் தூங்க முடியவில்லை, ஆனால் அலாரம் ஆஃப் ஆகி விடுகிறது. பிற்பாடு மிக அலுவலான வேலையை செய்ய நீங்கள் தூங்குகிறீர்கள். ஏராளமான காஃபி, எனர்ஜி ட்ரிங்கை உட்கொண்டு அந்த நாளை நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். இழந்தவராய் இப்படியாவது அவங்க வாழ்க்கை சென்ற வருடம் முழுவதும் இருந்தது. நாளை உறங்க முடியவில்லை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இது மாத்திரம் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் அல்ல. வீட்டில் நீங்கள் பார்க்கிற அந்த நிழல்களை பற்றி என்ன சொல்வது? இப்படி அதிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள். மீண்டும் நேற்று ராத்திரி உடலில் அழுத்தத்தை உணர்ந்தீர்கள், இருக்கப்படுவதை போல உணர்ந்தீர்கள். தூக்கத்திலே முரமானதை போல உங்களால் அசையவோ அல்லது கத்தவோ கூட முடியவில்லை. உங்கள் உயிரே கூட போகக்கூடிய அளவிற்கு காலை வேலை வருகிறது, மீண்டும் அலாரம் ஆஃப் ஆகிறது. நீங்கள் பரபரப்பான அலுவலை மீண்டும் துவங்குகிறீர்கள். இது பேசுவதற்கு மிக கடினமான ஒரு சூழ்நிலை. இந்த வழக்கமான தொடர்கதை விட்டு வெளியே வர வழி உண்டா? டிவி தானாகவே ஆஃப் ஆகி விடுகிறது. வீட்டில் தனியே இருந்தாலும் கூட யாரோ ஒருத்தர் உங்கள் பொருளை மாற்றி மாற்றி வைக்கிறார்கள். நீங்கள் ஆவிக்குரிய தாக்குதலுக்கு பாதிக்கப்பட்டுகிறீர்கள். இது 5வது தடவை இந்த மாதம் பதற்றத்திற்கான மாத்திரை வாங்க நீங்கள் மருந்து கடைக்கு சென்றது. இந்த மாதத்திலே அதிர்ச்சி தாக்குதலில் இருந்து உங்களை காத்துக் கொள்ளும்படி இறந்து போன குடும்ப ஒருத்தர் உங்களோடு பேசுவதை போன்ற குரல்களை கேட்கலாம். இது இனி உங்கள் வாழ்க்கையாய் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்களோடு இணையுங்கள். இந்த தொடர் சங்கிலியில் ஆவிக்குரிய அழுத்தத்திலிருந்து விடுபட 282 அண்ணா சாலை, சென்னையில். இப்படியான அடையாளங்களில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டது உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தார் வாழ்க்கையில், உங்கள் கணவன், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தால் நீங்க இந்த பிரச்சனைக்கு எங்க தீர்வானது இடத்துல கண்டறிவது? ஒருவேளை நீங்க இப்படியான பிரச்சனை சந்திக்கிறவரா இடத்தில் இருந்திருந்தால் நீங்க ஏற்கனவே இந்த தீர்வுக்காக எங்க இடத்தில் சென்றீர்கள்? உங்களுடைய பிரச்சனை தீர்ந்ததால் தேவனுக்கு மகிமை. ஆனால் உங்களுடைய பிரச்சனை இன்னும் தொடருகிறதா இடத்தில் இருந்தால், இந்த பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையை அழிக்க நீங்கள் இடத்தில் அனுமதி கொடுத்து கொண்டிருந்தால், மக்களே தீர்மானி வழியானது உண்டாக்குவோம். எங்களுடைய விசுவாசத்தில் ஒன்றிணையும்படியாக தேவன் அவர் வாக்களித்த அதி அற்புதமான பதில்கள் உங்களுடைய வாழ்க்கை மீது இது நிஜமாக்க முடியாது. இந்த சாபங்களை, இந்த அசுத்தங்களை, இந்த பொறாமையினுடைய ஆவியை தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக இருந்து நுழைக்க முடியாது. தேவன் செய்ய தயாரா இருக்க, அனுமதி கொடுக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? இந்த விசுவாசத்துல நீங்க இந்த இடத்துல புரிந்து கொள்ள முடியாது. இன்னொரு நபருடைய சாட்சி குறித்து நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நபருடைய திருமணம் அழிக்கப்பட்டது, ஆனால் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்று இந்த திருமண வாழ்க்கையிலே இவர் எப்படியாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஆசீர்வாதம் உடையவராய் இடத்துல இருக்கிறார். இவருடைய கெட்ட பழக்கங்களை ஜெயித்தவராய், இவருடைய வாழ்க்கையை இடத்தில் மாற்றி கொண்டவராய். என இவர் முதல் முறை ஆலயத்துக்கு வந்த பொழுது ஒரு குடிகாரனாக வந்தார். ஆனா வாழ்க்கை மாறியது. வாழ்க்கை தேவ ஆலயத்தில் வழிநடத்தப்பட அனுமதி கொடுத்தப்பட்ட போது ஆசீர்வதிக்கப்பட்டது. இதான் இவர் வாழ்க்கை நடந்தது. இவர் இன்று சொல்லலாம், நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். மெய்யாகவே இவர் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார். இந்த சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே. டொபாகோவில் இருக்கிறேன். டொபாகோவில் இருக்கிற யூனிவர்சல் ஆலயத்துக்கு நாங்கள் செல்கிறோம். இது என்னுடைய மனைவி மீனா. டொபாகோவில் இருக்கிற யூனிவர்சல் ஆலயத்துக்கு நாங்கள் செல்வதற்கு முன்பாக வாழ்க்கை அழிக்கப்பட்டிருந்தது. சிறு வயது முதல் நான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிவிட்டேன். என்னால் அந்த குடியை நிறுத்த முடியவில்லை. படிப்படியாய் அது அதிகரித்து எனக்குள் பலமான ஒன்றாக அது மாறிவிட்டது. குடிப்பழக்கமானது எனக்குள்ளாக படிப்படியாய் அதிகரித்து கொண்டே வந்தது பலமாக. அதாவது ஒரு நாளைக்கு 1 பாட்டில் என்று துவங்கி பிற்பாடு 2 பாட்டில், 3 பாட்டில். இதை பார்த்த என் மனைவி என்னிடத்திலே பேசினால், நான் மிக அதிகமாய் குடிக்கிறேன் என்று அவள் என்னிடத்திலே சொன்னாள். நான் செய்கிற தவறான காரியத்தை எனக்கு சொன்னாள். எங்களுக்குள்ளாக அநேக வாக்குவாதங்கள் ஏற்பட்டு அந்த வாக்குவாதம் கை கலப்பாய் மாறியது. கத்தியினால் அவளை காயப்படுத்திருக்கிறேன். பல தடவை நான் அவரை கொல்ல நினைத்திருக்கிறேன், முயற்சித்திருக்கிறேன். சில நேரத்தில் அவளும் கத்தி அல்லது ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக்கொள்வாள். அவளை தற்காத்துக் கொள்ள என்னை திரும்ப அடிக்கும்படி
நாங்கள் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி என் கணவருடைய கெட்ட பழக்கத்தின் காரணமாக நான் குடிப்பேன், ரொம்ப தவறாக நடந்துப்பேன். என் முழு வாழ்க்கையும் மோசமான நிலைமையில இருந்தது. இதை என்னால் தாங்க முடியல. நான் ஒரு சமாதானமான வாழ்க்கை வாழ விரும்பினேன், ஆனால் அது நடக்கலை. எனக்கு விசுவாசம் இருந்தது. நான் எல்லா நாளும் ஜபிச்சேன். இவர் மாறணுங்கிறதுக்காக ஜபிச்சேன். எனக்கு நாட்கள் செல்ல செல்ல இது நடக்குமா இல்லை நடக்காதா, இது போவாதான்னு தோண ஆரம்பிச்சிடுச்சு. கெட்ட பழக்கம் மிக மோசமானது. நான் கடன் வாங்கி குடிக்கிற அளவுக்கு சென்று விட்டேன். மேலும் 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 அநேக இடத்துல கடன் வாங்க நான் தீர்மானித்தேன். கடன் வாங்கினேன், ஆனால் என்னால் அந்த கடனை திரும்ப செலுத்த முடியவில்லை. கடன்காரர் மத்தியில் எனக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. பல நேரத்தில் அவர்கள் இவன் உயிரோடு இருக்கக்கூடாது, என்னை கொண்டு விடலாம் என்று கூட அவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள். காரணம், நான் கடனாய் வாங்கிய பணத்தை என்னால் அவர்களுக்கு திரும்ப செலுத்த முடியாத காரணத்தினால. வீட்டு முதலாளி என்னை என் வீட்டை காலி செய்யும்படியாய் ஒரு தரம் கூறினார். முன்பு நான் 10,000, 20,000, $30,000 வரை கொடுப்பேன். ஆனால் இப்போது என்னால் $1,000 கூட கொடுக்க முடியவில்லை. வீட்டு முதலாளிக்கும் எனக்கும் மத்தியில் ஒரு வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர் என்னை வெளியே தள்ளி நோட்டீஸ் கொடுத்தார். அவர் சொன்னார், நீ எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு காலி செய்ய வேண்டும், இனி நீங்க இருக்கக்கூடாது. என் நிலைமை இன்னும் மோசமானது. நான் இன்னும் மேலும் மேலும் குடிக்க ஆரம்பித்தேன். நான் குடித்து காலை எழுந்திருக்கும் பொழுது எல்லாம் ஒழுங்காக நினைத்தானால் எல்லாம் மோசமாகியது. நான் குடிக்கும் பொழுது பிரச்சனையை மறப்பேன், எனக்கு மிக நன்றாக இருக்கும். ஆனால் அந்த போதை இறங்கின பிற்பாடு மீண்டும் என் பிரச்சனைகள் பெரிதாகும். திரும்ப குடிப்பேன், நாள் முழுவதும் குடிப்பேன். பிரச்சனைகள் குறைவதைப் போல நான் நினைத்துக் கொள்வேன். ஆனால் அந்த போதை தெரிந்து எழுந்த உடனே மேலும் 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 பிரச்சனை அதிகமாகிக் கொண்டே வந்தது. ஒரு நாள் என்னுடைய வேலை ஸ்தலத்திலே என்னுடைய நண்பர் ஒருத்தர் என் வேலை ஸ்தலத்திலே என்னோடு பேசிக் கொண்டிருந்தார். அவர் என்னிடத்திலே சொன்னார், நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு சென்று கொண்டிருக்கிறேன். அந்த நேரம் நான் குடித்து கொண்டிருந்தேன். என் கையில ஒரு பியர் இருந்தது, என் கையில சிகரெட் இருந்தது. ஆனாலும் அவர் சொல்வதை நான் கேட்டுக் கொண்டிருந்தேன். காரணம், நான் மிகவும் அதிர்ச்சியா இருந்தேன். அவர் ஆலயத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டவுடன் நான் அதிர்ச்சியானேன். அவருடைய பிரச்சனையும் என்னுடைய பிரச்சனையை போல்தான். ஏனென்றால் நாங்கள் இருவருமே நண்பர்கள். அன்றைக்கு வெள்ளிக்கிழமை, எனக்கு தெரியாது அது விடுதலை நாள் என்று. ஏனென்றால் யூனிவர்சல் ஆலயத்தில் வெள்ளிக்கிழமை விடுதலையினால் நான் ஒருபோதும் யூனிவர்சல் ஆலயத்துக்கு முன்பு சென்றதில்லை. நான் 7 மணிக்கு கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாகவே ஆலயத்துக்குள்ளே சென்று விட்டேன். ஆனால் நான் முழு போதையா இருந்தேன். அதுதான் நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு முதலாவது செல்வது. நான் சென்று அங்கே அமர்ந்தேன். நான் ஆலயத்துக்குள்ளே சென்று உட்கார்ந்த சமயம் போதகர் கேட்டார், நீங்க முதல் தடவை ஆலயத்துக்கு வரீங்களா? நான் இதுவரைக்கும் ஆலயத்துக்கு போனதே இல்லை. நான் சொன்னேன் ஆமா. அவர் கேட்டார், நீங்க குடிச்சிருக்கீங்களா? நான் சொன்னேன், நான் குடிச்சிருக்கேன். நீங்க சிகரெட் பிடிச்சிருக்கீங்க? நான் சொன்னேன், நான் சிகரெட் பிடிச்சிருக்கேன். ஏன்னா என்னால எதையும் மறைக்க முடியாது. நான் என்னெல்லாம் செய்தனோ எல்லாமே வெளிப்படையா தெரியுது. ஒரு நாள் ஏறத்தாழ ஒரு 1.5 வாரத்துக்கு பிற்பாடு எனக்குள்ளாக ஒரு எண்ணம் தோன்றியது, இது போதும், நிறுத்து. நான் உடனே தேவனிடத்தில் ஜெபித்தேன். தேவனே, நான் சொன்னேன், தேவனே போதும், இனிமேல் இது போதும். நான் அப்படியாக ஜெபித்தேன். ஆண்டவராக இயேசுவே, எனக்கு சரியாக என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. நான் பெரும் குழப்பத்தில் இருக்கிறேன். நான் ஆலயத்துக்கு சென்று கொண்டிருக்கிறேன், ஆனால் நான் தொடர்ந்து குடித்துக் கொண்டிருக்கிறேன், தொடர்ந்து புகைப்பிடித்துக் கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. நான் சொன்னேன், ஆண்டவராக இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஒரு மாற்றம் தேவை. நான் அவரிடத்திலே ஆண்டவரிடத்திலே ஜெபித்தேன். ஆண்டவரிடத்தில் நான் பேச ஆரம்பித்தேன். நான் இங்கே இடத்திலே பேசுவதை போல நான் தேவனிடத்திலே பேசிக் கொண்டிருந்தேன். நான் சொன்னேன், தேவன், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தேவை. மறுநாள் காலையில் நான் எழுந்து என் மனைவியிடத்திலே சொன்னேன், நான் குடியை நிறுத்தி விட்டேன். என் மனைவி என்னை பார்த்து சிரிக்க தொடங்கினாள். அவர் சொன்னா, என்னால் நம்ப முடியவில்லை. நான் சொன்னேன், ஆமாம், எல்லாமே முடிந்து விட்டது, அவ்வளவுதான். என் மனைவி நம்பவில்லை. உடனே என் மனைவி என்னுடைய படுக்கை அறைக்கு சென்றால், சமையல் அறைக்கு சென்றால், அங்கே நான் வழக்கமா எங்கெல்லாம் குடியை ஒழித்து வைப்பேனோ போதை பொருளை எல்லாவற்றை எடுத்து எல்லா குடியை சிங்கிலே ஊற்றினாள். நான் பார்த்து கொண்டிருந்தேன். எல்லாவற்றையும் அவளை ஊற்றினாள். அந்த நாள் துவங்கி எல்லாமே மாறி போனது. அந்த நாள் துவங்கி என் வாழ்க்கையில் எந்த கெட்ட பழக்கத்துக்கும் இனி இடமில்லை. சிகரெட், குடி பழக்கம், மற்ற எல்லாமே என் வாழ்க்கையிலிருந்து மறைந்து போனது. எல்லாமே படிப்படியாய் மாற துவங்கியதால் மெதுவாக படிப்படியாய் எனக்கான கதவுகள், எனக்கான வழிகள், ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் எனக்கான வழிகள் படிப்படியாய் திறக்கப்படுவதை நான் பார்த்தேன். நான் ஒரு சொந்த அபார்ட்மெண்ட் வாங்கினேன், கட்டினேன். உண்மையிலே ஒவ்வொன்றாய் சேர்ந்து கொண்டே வந்தது. அதுக்கு அடுத்த ஆண்டு இன்னொரு அபார்ட்மெண்ட் நான் வாங்கினேன். அதன் பிற்பாடு இன்னொரு அபார்ட்மெண்ட் நான் கட்டினேன். அதுக்கு அடுத்த வருடம், அதற்கு அடுத்த வருடம் நான் இன்னொரு அபார்ட்மெண்ட் கட்டினேன். அதுக்கு அடுத்த வருடம் எல்லாவற்றையும் முழுமையாக்கக்கூடிய ஒரு திட்டத்தை உருவாக்கினேன்.
ஒரு ப்ராஜெக்ட் மேற்கூரை போடப்பட்டது, முற்றம் வேலி அடைக்கப்பட்டது. நீங்கள் பார்ப்பதைப் போல என் திட்டத்தின்படி எல்லாமே உருவாக்கப்பட்டது. தேவனுக்கு நன்றி, எல்லாமே முழுமையடைந்தது. யாருக்கு நாங்கள் எந்த பணமும் கொடுக்க வேண்டியதில்லை. இங்கே கடன் வாங்குவது, அங்கே கடன் வாங்குவது, நான் எதையும் கட்ட பேங்கில் சென்று லோன் கேட்கவில்லை, எதுவும் இல்லை. யாரிடத்திலும் எதுவுமே நாங்கள் சென்று கேட்கவில்லை. எல்லாமே நான் என் சொந்த பணத்திலே செய்தேன். முன்பு நான் வாடகை செலுத்திக் கொண்டிருந்தேன். இன்றைக்கு 4 அப்பார்ட்மெண்ட்டுக்கு நான் வாடகை வாங்கி கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நான் தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். என் வீடு ஆசீர்வாதமா இருக்கு. நான் சமாதானமான ஒரு இடத்துல இருக்கேன். என் வாழ்க்கையை தேவன் அப்படியான விதத்துல மாத்தி இருக்கிறதுனால மக்கள் சில பேர் நம்ப கூட முடியல. இன்னும் சொல்லப்போனா என்னாலேயே நம்ப முடியல. நாங்க எந்த இடத்துல இருந்து வந்திருக்கோம்னு நிறைய பேருக்கு தெரியும். அந்த மக்கள்லாம் சொல்லுவாங்க, மீனா உன் வாழ்க்கை முற்றிலுமா மாற்றப்பட்டிருக்கு, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு சமாதானமான குடும்பம் இருக்கு, அன்பான கணவர் இருக்காரு. இது ஒரு ஆசீர்வாதமா இருக்கு. நான் இதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். எங்க கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே எங்களுக்கு சொந்தமானது. நீங்க யார் இப்ப எங்களை பார்த்துட்டு இருக்கீங்களோ, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். எனக்கு இந்த மாதிரி நடந்தது. உங்களுக்கு கூட ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கலாம். இந்த மாதிரியான பிரச்சனை, உங்க கணவரை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்க, தற்கொலை முயற்சி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, பிரச்சனை அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்க விசுவாசத்துல மட்டும் சோர்ந்து போகாதீங்க. தொடர்ந்து தேவனுக்குள்ளாக நிலைச்சிருங்க. தேவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடியவரா இருக்காரு. தேவன் இன்னைக்கு எங்க வாழ்க்கையில செஞ்சிருக்காரு, உங்க வாழ்க்கையிலும் செய்யக்கூடியவரா. நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346387738. நன்றி. எனவே மகளே, கொஞ்சம் கிட்ட கவனிங்க. நீங்க எந்த பிரச்சனையை சந்தித்திருக்கீங்களோ, நீங்க எந்த கடினங்களை இடத்துல கடந்து போயிட்டு இருக்கீங்களோ, உங்களுடைய பிரச்சனைகளை தேவன் மாற்ற தயாராக இருக்கிறார். ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்களில் நீங்களை தொடர்பு கொள்ளுங்கள். மிக நிச்சயமாய் தேவனுடைய வார்த்தை வழிநடத்துதல் உங்களுக்காய் முற்றிலும் இலவசமாய் கொடுக்க நாங்கள் தயாராக இடத்தில் இருக்கிறோம். நீங்கள் சென்னையோ, சென்னை சுற்றியுள்ள பகுதியோ, மும்பையிலோ, ஹைதராபாத்லயோ, நம்முடைய சபைகளிடத்தில் இருக்கிற இந்த இடத்துல இருந்தால், அல்லது நீங்க வழிகள் உண்டாக்கி நேரில் எங்களை வந்து சந்திக்க வருவீர்களானால், கூட்டத்தில் எங்களோடு இணைவீர்களானால், தேவனுடைய வார்த்தை நிமித்தம் நீங்கள் இந்த விடுதலை உங்களுடைய வாழ்க்கையிலும் அனுபவிக்க முடியாது. விசுவாசத்தை வெளிப்படுத்துங்க. தேவன் உதவி செய்ய தயாராக. எனவே இந்த நேரம் நான் உங்களை இடத்துல வரவேற்கிறேன். இந்த விசுவாசத்திலே தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக இந்த சாட்சிகளில் மக்களுக்கு தேவன் எப்படி உதவி செய்தாரோ, அவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதித்ததின் அடையாளமாய் உங்களுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்க, இந்த சாட்சிகளில் மக்கள் வாழ்க்கை மாற்றப்பட்டது போல உங்களுடைய வாழ்க்கையின் மாற்றத்தை நீங்கள் மற்றவர்களுக்கான சாட்சிகளாய் பகிர்ந்து கொள்ள தேவன் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்க இந்த விசுவாசம் ஜெபத்தில் என்னோட ஒன்றிணைய உங்களை நான் வரவேற்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். எங்கள் மறுலோக தேவனே, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, உம்மிடத்தில் வருகிறவர்களை ஒருபொழுதும் நீர் புறம்பே தள்ளுவதில்லை. எனவேதான் தேவனே, ஆண்டவராக இயேசுவே, இந்த விசுவாசத்திலே யார் இடத்திற்கு வந்திருக்கிறார்கள், உங்களுடைய பதில்களை, உங்களுடைய பலனை, உங்களுடைய ஆசீர்வாதங்களை தன்னுடைய வாழ்க்கையில் காண விருப்பத்தை காண்பித்திருக்கிறார்கள். இந்த விருப்பத்திலே இந்த மக்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்க என்று தான் கேட்கிறேன். இந்த விருப்பத்திலே இவர்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை மீது உங்களுடைய பலனை, பதிலை வெளிப்படுத்த என்று கேட்கிறேன். எல்லா விதமான அசுத்தங்கள், எல்லா சிறுடன் கிரைகளை உடைத்து என் தேவனை நீர் யார் என்று தெரிந்து கொள்ள முடியாது. இந்த மக்களுடைய வாழ்க்கை மீது உங்களுடைய பதிலை வெளிப்படுத்த கேட்கிறேன். பரிசுத்த தேவனே, ஆண்டவராக இயேசுவே, இந்த விசுவாசத்தில் யாரெல்லாம் எங்களோடு இணைந்து நம்புகிறார்களோ, ஒரு மனைவியாய் தன்னுடைய கணவனுக்கு, ஒரு கணவராய் தன்னுடைய மனைவி, தேவனை பெற்றோர்களாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளாய் தன்னுடைய பெற்றோர்களுக்கு யாரெல்லாம் இந்த விசுவாசிக்கிறார்களோ, விரும்புகிறார்களோ, உங்களுடைய பதில்கள் இந்த அவர்கள் வாழ்க்கை மீது நிச்சயமாக்கப்பட அது நடக்கட்டும். என் தேவனே, உங்களுடைய அதிகாரத்தோடு இந்த ஆசீர்வாதங்களை நான் இவர்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை மீது இந்த கற்றிடுகிறேன். உம் நாமம் மகிமைப்படுத்தப்பட முடியாது. உங்களுடைய சர்வ வல்லமையான கரம் வெளிப்படுத்தப்பட முடியாது. இவரையும் இவர் வீட்டையும் ஆசீர்வதிக்கிறேன், உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். இயேசுவின் பெயர் ஆமென். ஆமென். தேவன் உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை அதி அற்புதமாய் ஆசீர்வதிக்கட்டும். நாளை
மறக்காதீர்கள். இந்த பொறாமையினுடைய ஆவை எதிர்த்து விசுவாசத்திலே நாம் ஒன்றிணைகிறவராய் இந்த இடத்தில் இருப்போம். தேவனுடைய மாபெரும் விடுதலை உங்களுடைய வாழ்க்கை மீது இந்த இடத்தில் வெளிப்படுத்தப்பட மிக நிச்சயம். ஒருவேளை இந்த வெள்ளிக்கிழமை உங்களால் இந்த இடத்தில் இணைய முடியாது இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை தேவனோடு பந்தியிலே நாம் இந்த இடத்தில் இணைய போகிறோம். திருவிருந்திலே பங்கேற்க மக்களை வழி உண்டாக்குங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையை அதி அற்புதமான விதத்தில் மாற்றும்படியாக தேவன் தன் வல்லமையை உங்களுடைய வாழ்க்கை மீது இடத்தில் வெளிப்படுத்தும்படி தேவன் உங்களை, உங்களுடைய வீட்டை, உங்களுடைய வாழ்க்கையும் வழி நடத்தி ஆசீர்வதிக்கட்டும். தேவன் மாறாதவர். அந்த தேவன் நாமத்தினாலே உங்களையும் உங்களுடைய வீட்டையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஆசீர்வதிக்கப்படுங்க மக்களே. நாளை உங்களை சந்திக்கிறேன்.